பண்ணிட்டா போச்சு. சரி சந்தோஷ், இந்த செலிப்ரேஷனை ஒரு கிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமா, இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப குடு சந்தோஷ். சீக்கிரம் குடு சந்தோஷ். கொடுப்பா. என்ன இந்த பைத்தியம் தனியா பேசிக்கிட்டு இருக்கு? இதுல வாயை வேற ஒரு மாதிரி வச்சிருக்க. ஏய் சௌமியா, குடு குடு சீக்கிரம். என்ன குடு குடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏ சௌமியா. ஓ கரீனா, உனக்கு அறிவே இல்லையாடி? கப்பிள்ஸ் 2 பேரும் ரூம்குள்ள இருக்கும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? முதல்ல உன்னை யார் இங்க வர சொன்னா? பாரு, இப்போ எங்களோட மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சு. எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? ஆமா, எனக்கும் என் சந்தோஷ்க்கும். சந்தோஷா எங்க இருக்கா? என் பக்கத்துலயே இருக்கிறான். உனக்கு கணக்கு தெரியலையா? என்ன உன் பக்கத்துலயா? பெட்டுக்கு அந்த பக்கம் எங்கனா ஒஞ்சின்னு இருக்கானா? இல்லையே. எங்கடி எங்க இருக்கான்? எனக்கு தெரியாம பெட்டு கீழே எங்கனா வச்சிருக்கியா? என்ன அவனை பெட்டு கீழே வச்சிருக்கானா? அவன் என்னடி சாப்பிட்டு முடிச்ச சிப்ஸ் பாக்கெட்டா நான் பெட்டு கீழே சொருவி வைக்கிறதுக்கு? பொடி லூஸ். அம்மா, நீ என்னடி நைட்டி போட்டிருக்க? சுடிதார் போடல? சுடிதாரா? நான் இப்போ தாண்டி தூங்கியே எழுந்தேன். சரி, பாத்ரூமில் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா நீ பாட்டுன உளறி நிற்கிற. ஏதோ குடுன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஓ, கனவுல உளறிக்கிட்டு இருந்தியோ? கனவா? என்னடி சொல்கிற? ஆமாண்டி, மணி காலையில் 7:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி சந்தோஷம் இங்கே வந்துடுவான்? நீ பாட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல குளிச்சுட்டு ரெடி ஆகி அவனுக்கு ஃபோனை போடுற வேலையை பாருடி. ஐயோ, என்னடி சொல்கிற? இனிமேல் தான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணணுமா? அப்போ இது எல்லாமே கனவு தானா? ஐயோ, சந்தோஷ் இங்கே வந்து என்னை தூக்கி பெட்டில் படுக்க வச்சு அவனும் என் பக்கத்தில் படுத்து என்னை கிஸ் பண்ணுறதுக்கு கிட்டெல்லாம் வந்தானேடி. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொன்னானேடி. எல்லாமே கனவா? அடி பாவி, கனவா இருந்தா கூட ஒரு நியாயம் வேணாமாடி? இதுல கல்யாண அளவுக்கு போயிட்டேன், கிஸ் எல்லாம் பண்ண வந்தான்னு சொல்ற. பலே கனவுதான். போடி, வெறுப்பேத்தாத என்ன. நான் அவனுக்காகவே ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வேற போட்டேனே. என் ட்ரெஸ் வேற நல்லா இருக்கு, நான் சூப்பர் ஃபிகரா இருக்குன்னு சொன்னானே. ஐயோ, எல்லாம் போச்சே. நான் என்னடான்னா இப்போ நைட் சூட்ல இருக்கேன், நீ அந்த பழைய நைட்டியை போட்டுக்கிட்டு நிற்கிற. ஐயோ, சி, எல்லாம் கனவா? சி. இது வேறையா? உன் ட்ரெஸ்ஸு வேற நல்லா இருக்குன்னு சொன்னானா? ஆமாண்டி, பிளாக்ல நல்லா அட்ராக்டிவாக போட்டிருந்தேன்டி ட்ரெஸ்ஸு. சூப்பர் ஃபிகராக இருக்குன்னு சொன்னான்டி. எல்லா விதத்துலேயும் நான் கரெக்டாக இருக்கேன்னு சொன்னான்டி. இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அவனுக்கு தான் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காதே, அப்புறம் எப்படி அவன் முதல்ல அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பான்? நீ கொஞ்சம் கடவுளையே கொஞ்சம் உஷாராகி ஏந்திருக்க வேணாம்? ஆமாம், அவனுக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காது. நந்தினி இழுத்து போத்திக்கிட்டு இருக்காளே, அந்த மாதிரி தான் பிடிக்கும். அது சரி. அப்போ எல்லாம் வீணி செம்ம கனவுடியானா. என் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு இருந்தான் தெரியுமா? என் வயிறுலலாம் கையை வச்சு அப்படியே எனக்கு கிட்ட வந்து, ஐயோ போச்சுடி, எல்லாம் போச்சுடி. சரி போதும், சும்மா இதையே சொல்லி வெறுப்பேத்தாத. காலையில் ஒரு மாதிரி ஆகுதா இல்லையா? நீ என்ன பண்ணு, போயிட்டு குளிச்சுட்டு அவனுக்கு ஒரு ஃபோனை போடு. அப்புறம் இந்த கனவுல கண்ட மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சின்னதாக போட்டுக்காத. நல்ல சுடிதாரா அந்த மாதிரி எதனா ஒன்று போட்டுக்கிட்டு உட்காருன்னு அவன் சப்போஸ் வந்தான்னு வெய்யே, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தே ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆவான்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? சரிடி கரீனா. ஆனால் என்கிட்ட நேரில் நீ இப்படி பேசுகிற. கனவுல நீ என்ன தெரியுமா சொன்ன? சந்தோஷம் அடிக்கடி வந்துட்டு போகணும், அப்போ தான் உன்னால் அவனை சைட் அடிக்க முடியுங்கிற மாதிரி பேசினேன். என்ன தைரியம் இருந்தால் நீ எப்படி பேசியிருப்ப? நீ கனவுல நான் அப்படி சொன்னேன், அதுக்கே இப்போ நீ என்கிட்ட சண்டைக்கு வர. அதானே? சண்டைக்கெல்லாம் வரல, சொல்கிறேன். சொன்னது வரையும் போதும். போய் குளிச்சுட்டு அவளுக்கு ஃபோனை போடுற வேலையை பாரு, போ. சரிடி, நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நிற்கிறேன். அதுக்கப்புறம் அவனும் இங்கே வந்து நிற்பான். அதுக்கப்புறம் எல்லாம் நான் கனவுல கண்ட மாதிரியே நடக்கட்டும். முதல்ல போய் குளிப்போ. ஓகே. கனவுக்கு இந்த ஆட்டம் போடுறா, இதெல்லாம் நிஜத்தில் நடந்துருச்சு. அவ்வளோதான், இவ்வளோ கையில் பிடிக்க முடியாது. சந்தோஷ் இங்கே வந்து நிற்பான்னு இவன் நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் இப்போ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கானோ? என்னடா கண்ணா இங்க நின்னுக்கிட்டு இருக்க? அது சும்மா தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். சும்மா இங்க நிக்கிறதுக்கு உங்க மாமாங்களோடய இல்ல அப்பாவோடய உட்காந்து பேச வேண்டியது தானே? எல்லாம் கீழே பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு, போ. சரிம்மா, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு போடுறேனே. ஏன்பா இன்னும் கொஞ்ச நேரம் சும்மா நிக்க போறியா? வீடு ஷில்பா, உன் புள்ள இப்படி நிக்கட்டும், நீ வா நம்ம போலாம். நீங்களும் நல்லா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்கம்மா. பின்ன வேற என்னப்பா பண்ண முடியும்? நான் இங்க நந்தினிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மான்னு சொன்னீங்கன்னா நான் பாட்டு அமைதியா போயிருப்பேன். ஆனா நீ சும்மா நிக்கிறேன்னு சொன்ன, அதனால தான் சரி ஓகே நீ நின்றுட்டு போ. நீ வா பார்வதி, நம்ம போலாம். சரி வா போலாம். எப்பா நீ நின்றுட்டு நீ அவள்கிட்ட பேசிட்டு கீழே வந்துருப்பா, சாப்பிடலான்னு. நீங்களும் அத்தை? சரிங்க அத்தை. தவறுதெல்லாம் வந்துருச்சுப்பா, அதுவும் இல்லாம நீ நின்றுகிட்டு தானே இருக்கிற, அதனாலதான் அப்படி சொன்னேன். சரியா? இட்ஸ் ஓகே அத்தை. சரிப்பா, வாடி ஷில்பா போலாம். இந்த மேடம் வரதுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் வந்து என்ன கிண்டல் பண்ண போறாங்களோ தெரியல. எப்போதான் வருவாளோ? ஹாய் மச்சான். ஹாய்டா. என்னடா காலையிலேயே வா? என்னதுடா
இல்ல காலையிலேயே இவ்வளவு ஜோன் அவுட்டா இருக்கியே அததான் சொன்னேன். ஜோன் அவுட்டா இருக்கானா? அப்படியே தெரியுது. ம். என்ன பண்றதுடா, எல்லாத்துக்கும் உன் தங்கச்சி தான் காரணம். தேவையில்லாம சண்டை போடுறாடா என்கிட்ட மறுபடியுமா. ஆமாடா, நேற்று நைட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சௌமியா கால் பண்ணா. சரின்னு நானும் அட்டன் பண்ணிட்டேன். அதுவும் தங்கச்சிக்கு காண்டாயிருச்சு. அதான் பிடிச்சி சண்டை போட்டா. பொசசிவ்னஸ் அதிகமாயிடுச்சு நந்தினிக்கு. நான் பண்றது எல்லாமே ட்ராமான்னு தெரியும், ஆனாலும் இப்படி பொசசிவ் ஆகுறதெல்லாம் வேஸ்ட் தானடா. நான் ஏதோ ட்ரூவா சௌமியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவ பொசசிவ் ஆகலாம், என் மேல கோவப்படலாம். ஆனால் இது எல்லாமே ஃபேக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி என்கிட்ட சண்டை போடணும்? ட்ரூவாக இருந்தாலும் சரி, ஃபேக்காக இருந்தாலும் சரி, பொசசிவ்னஸை ஒன்றும் பண்ண முடியாது மச்சான். என் தங்கச்சிக்கு உன் மேலே நிறைய லவ் இருக்குது, அதுதான் இப்படியெல்லாம் பண்ண வைக்குது. நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது. நீயும் அவகிட்ட சண்டையெல்லாம் போடாது, சரியா? காம்ப்ரமைஸாக போ. நேற்று நைட்டு கோச்சிக்கிட்டு போனாடா அவ. நானும் சமாதானப்படுத்துறதுக்கு தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். சரி, கீழே இறங்கி வரட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வெயிட் பண்ணி வந்துடுவா, நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது. இப்படியே நிற்கிறதுக்கு பதில் பேசாமல் மேலே போய் அவன் ரூம்க்கே போயிடலாம். அடடே மகாராணி வராங்களா? அதான் கொலுசு சத்தம் கேட்குது. காலைல கொலுசு போட்டிருக்கா, ஆனால் சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கா. சாரி கட்டிருந்தா செம்மையா இருந்திருக்கும். இம்புரு பிடிச்சவன் அப்படியே போறான். நந்தினி ஒரு நிமிஷம் நில்லு. உன்னதான் நந்தினி சொல்றேன், ஒரு நிமிஷம் நில்லு. கடவுளே, இரிட்டேட் பண்றா இவன். நந்தினி உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் நில்லு. நந்தினி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு போய்கிட்டே இருக்க. ஒரு நிமிஷம் நில்லாண்டி. நான் பேசுறது உன் காதுல விழுதா இல்ல செவிட ஆயிட்டியா? நில்லுங்கறல, நில்லுன்னு சொல்றல. கையை விடுங்க சந்தோஷ். முடியாதுடி, எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறது? நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்க. திரும்ப ஒழுங்கா கையை விடுங்க சந்தோஷ், எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல, கையை விடுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க நந்தினி? நான் உன் கூடவே தானே இருக்கேன் நந்தினி. ஏன் நந்தினி என்ன டார்ச்சர் பண்ற? நம்ம கிட்ட போன்ல பேசுனது தப்புனே கூட வச்சுக்கியா, அதுக்குன்னு நீ என்கிட்ட இப்படி பேசாமையே போயிட்டு இருப்பியா? இங்க பாருங்க சந்தோஷ், யாரை பத்தியும் என்கிட்ட பேசாதீங்க, கையை விடுங்க. அப்படி எல்லாம் விட முடியாது, முதல்ல திரும்பி நீ. ஏன் என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க என்ன. ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருண்டி. நான் என்ன சொல்ல வரேங்கிறதையாவது கேளண்டி காதை கொடுத்து. என்ன பெருசா சொல்ல போறீங்க? நேத்து நைட்டு பாடின புறான் நேத்து எதை இப்பயும் பாட போறீங்க? நீங்க விடுங்க என்ன. நந்தினி, நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன், அவ வாயில இருந்து உண்மையை வர வைக்கிற வரைக்கும் தான் இந்த டிராமாலாம். மற்றபடி எனக்கு அவகிட்ட பேசணும்னாலாம் எந்த ஆசையும் கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இல்ல, நான் தெரியாம கேட்கறேன், உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பிடிவாதம்? நீங்க அவ வாயால உண்மையை சொன்னா மட்டும்தான் நீங்க நம்புவீங்களா? என் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லையா? நான் தான் சொல்றேனே, அவ ஒரு கேவலவாதி, அவளுக்கு உங்க மேல ஒரு கண்ணு இருக்கா, அவ உங்களை லவ் பண்றானே கூட சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அதையெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்களா? அவளா வந்து உங்ககிட்ட சொல்லுமா இப்ப? நந்தினி, நீ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் சொல்லிக்கிட்டு இருக்க அவளை பத்தி. ஆனா அது உண்மையா இல்லையான்னு உனக்கு தெரியாதுல்ல. அவ வந்து உங்ககிட்ட சொன்னாலா என்ன லவ் பண்றேன்னு? இது அவளா வந்து என்கிட்ட சொல்லுவாளா? உங்களை போங்க அப்படிக்கா. அப்படி பாவி, ஏன்டி தள்ளுற? பின்ன என்ன பண்ணுவாங்களாம்? எதனா சொல்ற போறான். அவளை வந்து உங்களை லவ் பண்ற விஷயத்த என்கிட்ட சொல்லுவாளா? அப்படியே சொன்னா நான் அவளை சும்மா விட்டுருவானா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி? இந்த பாருங்க, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுனீங்க, கழுத்து நடிச்சு கொன்னுடுவோம் சொல்லிட்டு உங்களை. சரி சரி, கோவப்படாது, ரிலாக்ஸ் இரு ப்ளீஸ், ரிலாக்ஸ் இரு. இங்க பாருங்க சந்தோஷ், நீங்க இன்னொரு முறை அவகிட்ட குழஞ்சி பேசுனீங்கன்னு வைங்களா, உங்க போனை தூக்கி போட்டு உடச்சி கொளுத்தி எரிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு ஆத்திரமா வருது. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அவகிட்ட இருந்து உண்மையை வாங்கணும்னா எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆனா அவகிட்ட குழஞ்சி பேசாதீங்க, அதுவும் ஏன் முன்னாடி. சரி சரி சரி, நான் உன் முன்னாடி அவகிட்ட குழஞ்சி பேச மாட்டேன், சரியா? ஷர்ட்ல இருந்து கையிடு. அப்ப கூட நீங்க ஏன் முன்னாடி பேச மாட்டேன்னு சொல்றீங்களே தவிர பேசவே மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. உங்களா நான் ஐயோ, எவ்வளவு கோவப்படுறா இவ. இங்க பாரு, நீ விட்டு மூச்சுல என் ஷர்ட்டே பறக்குது. இங்க பாரு நந்தினி, நான் சொல்றது கேளு கொஞ்சம். வேணாம். இப்போ நான் என்ன கொடுத்தா வேணாங்கிற? கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். என்ன வெறியேத்தாதீங்க சந்தோஷ், அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்க நந்தினி, கொஞ்ச நாள், மேக்ஸிமம் ஒரு 10 days ஆகுது எனக்கு டைம் கொடு. அதுக்குள்ள எப்படியாவது அவகிட்ட இருந்து உண்மையா வாங்கிடுறேன், சரியா? அதுக்கப்புறம் நான் ஏன்டி அவகிட்ட பேச போறேன்? எனக்கு நீ தாண்டி எப்பவுமே முக்கியம், நீ தான் எனக்கு எல்லாமே, உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு தேவையில்லாத பொசசிவ்னஸ், ஜெல்லஸ், இதெல்லாம் அவசியமா? அது எப்படி நீங்க சொல்லுவீங்க பொசசிவ் ஆகாது, ஜெலஸ் ஆகாதுன்னு? எனக்கு அதெல்லாம் ஆகதாங்க செய்யும். என் புருஷன் வேற அவகிட்டயோ நைட்ல கொஞ்சம் பேசினா ஆகதான் செய்யும். இதை நான் பண்ணியிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருக்க மாட்டீங்க. நான் அவங்கிட்டயாவது நைட்ல ஃபோன் போட்டு அப்படியோ சரி அப்படிலாம் நான் பேசவா? கொன்னுடுவோம் உன்னை மவள. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது உங்களுக்கு எரியுதுல, எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. இன்னொரு தடவை அவகிட்ட பேசுனீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பத்திரிக்கை எடுக்க போறோம், ஷாப்பிங் பண்றோம், ஊரை சுத்துறோம், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதையும் பண்ணக்கூடாது. அவளை பார்க்கறதுக்கு நான் போறேன், ஒரு 5 நிமிஷம் நந்தினி, 10 நிமிஷம் நந்தினின்னு சொன்னீங்க, கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். போறா பாரு ராட்சசி, எப்ப பாரு என் சட்டையை பிடிச்சி கசக்கி வரதே வேலையா போச்சு இவளுக்கு. நைட்டெல்லாம் இதை பத்தி யோசிச்சு எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட வரல. அப்படியே பெரிய டிடெக்டிவ் இவரு, அப்படியே உண்மையை கண்டுபிடிக்க போறாராம். ஆளும் மண்டையும் பாரு நல்லா புலம்பிக்கிட்டே போறா என் ராட்சசி. சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? என்னத்த கூப்பிட்டீங்க? ஐ லவ் யூ நந்தினி. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. குறைச்சல் இல்லை தான், அதனால தான் சொல்றேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ டூ மச், ஐ லவ் யூ வெரி மச், எல்லாமே ஒன்று தான்.
போதும் சந்தோஷ், இன்னைக்கு நாள் இன்னும் முடியல. எப்படியோ இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள கெஞ்சுவீங்க. அப்ப மீதி எதனா சொல்றதுக்கு வச்சுக்கோங்க, சரியா? திமிரா பேசுற? சரி பேசிக்க. இன்னும் எத்தனை நாள் உன்னால இப்படி பேச முடியும்? கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை, சரியா? இப்போதைக்கு என்னால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. என் கைகள் கட்டப்பட்டிருக்கு. எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பேசிப்பாரு, ஏன்டா பேசணும்னு ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிடுவேன். சரியா? வா போய் சாப்பிடலாம். என்ன இவரு இப்படி பேசிட்டு போறாரு? அதுவும் இல்லாமல் ஏதோ கைகள் கட்டப்பட்டிருக்கு, ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இவர்கிட்ட வாய் பேசினா இவர் என்னை போட்டு அடிப்பாரா? அதை தான் சொல்லிட்டு போறாரா இவர்? ஐயோ, ஆமாம், இந்த ஆள் தான் ஏற்கனவே என்னை அடிச்சிருக்காரு. ஆனால் நான் ரொம்ப தப்பாக பேசினேன், அதனால தான் அடித்தார். பதிலுக்கு நானும் அவரை திருப்பி அடிச்சிட்டேன். ஏன்னா அவர் மேலே இருந்த கோபத்தில் அடித்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் இது எப்படி போகும்னு தெரியலையே எனக்கு. சரி நந்தினி, ரொம்ப யோசிக்காத, ஃப்ரீயாக விடு, போய் சாப்பிடலாம். ஐயோ, வந்தாலும் திரும்பி வராரு. சரி போயிடலாம். என்னடி அங்கேயே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கா? வா. இந்த வரேன். சீக்கிரம் வாங்க மேடம், உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேற இப்போ ரொம்ப பசிக்குது, வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். சரி இந்த வரேன். அங்க பாரு, இந்த வீட்டோட இன்னொரு மகாலட்சுமி வருது. இவ்வளவு காலம் எங்கடா கிளம்பி இருக்கிறா இவ? பாப்பா மாப்பிள்ளை கூட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிச்சுடா, அதான் ரெடி ஆகி வந்திருக்குது போல. நடச்சலாம் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா, அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்ததும் போயிடுவேன். போயிடுவேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வந்துருவோன்னு சொல்லணும். சரிங்க மாமா, போயிட்டு வந்துருவோம். சரிடாம்மா, என் மகாலட்சுமி மணி. ஏமாம்மா காலங்காத்தால இவ்வளோ போய் சொல்லிக்கிறீங்க? நான் என்னடா போய் சொன்னேன்? இப்போ சொன்னீங்களே மாமா, இதை போய் மகாலட்சுமி மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதைத்தான் சொல்கிறேன். உண்மையை தானடா சொன்னேன். இந்த பாப்பா மகாலட்சுமி மாதிரி தானடா இருக்குது பாக்குறதுக்கு. அட யாரா இவரு? ஏமாம்மா, மகாலட்சுமி எல்லாம் முன்ன பின்ன கேலண்டரில் பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? சாமி படத்துல எல்லாம் இவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த இதை பாருங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்குது. அது மூஞ்ச பாருங்க முதல்ல. நல்லா தர்பூசணிக்கு புடவை கட்டின மாதிரி நின்று இருக்குது. இதை போய் மகாலட்சுமின்னு சொல்லிக்கினேன். டே அடங்குடா, நான்லாம் என் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறேன். நீ இருக்கிறியா? நீயும் உன் ட்ரெஸ்ஸும் நல்லா கோழி 2 பாத்ரூம் போன மாதிரி இருக்குது உன் ட்ரெஸ். மூஞ்ச பாரு உனக்கு. பேச்ச பார்த்தீங்களா? எந்த மகாலட்சுமி இந்த மாதிரிலாம் பேசும்? கோழி 2 பாத்ரூம் போச்சான். இந்த இவ தான் வந்து பார்த்தா, அடியே வானா அமைதியா போயிடு. ஏச்சிப்பா ட்ரம்மு மூஞ்ச பாரு. சும்மா இறாண்டா வாய வச்சுக்கின்னு ட்ரம் அது இதுன்னு அப்படிலாம் சொல்லாதடா. பாப்பாடா அது யாரு அதுவ? இன்னும் நம்பிட்டு இருங்க. இவரு வாழ் வந்துட்டு பாரு. கிளம்பு கிளம்பு. உங்களுக்கு தெரியும் நீ பத்தி. அப்படி சொல்லுமா. அப்படி சொல்லுமாவா? இதை நான் சொல்லியிருந்தேன், பெண்மணி பெண்ணு எப்படி சொல்லாதடான்னு இருப்பாரு. யாரும் அவங்களுக்கு காலையிலேயே புலம்புற புலம்ப விடுறாங்களே ப்ரோ. இந்த குடும்பமே சேர்ந்து என்ன புலம்ப விடுறாங்களே. பொண்ணுங்க ராஜ்யம் தானே நடக்குதுங்க. பசங்கள்லாம் நம்ம வட்ட பூஜ்யம். கசப்பான உண்மை ராகுல். நீயும் சேர்ந்துட்டியா? இல்லப்பா. சரி பாப்பாவை பத்திரமா கூட்டின்னு போயிட்டு வாப்பா. இங்க பாருப்பா, வெயில் அதிகமா இருக்கும், பார்த்து நேரத்தோட வீட்டுக்கு வந்துருங்கண்ணா. சரிங்கப்பா, வா மணி போலாம். அப்பா கிட்டே மாமா கிட்டே சொல்லிட்டு வா. எனக்கு தெரியும். போயிட்டு வரேன் மாமா, போயிட்டு வரேன்ப்பா, போயிட்டு வரேன் டேடி. பார்த்து போயிட்டு வாடா. கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுமாண்ணே. ஓகே. எப்படி வரும்போது நல்லா சாப்பிட்டு வாட்டேன். நான் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன், உனக்கு சூப்பரா மசாலா தோசை எல்லாம் வாங்கி தருவான், நல்லா சாப்பிட்டு வா. இது பேச்சு சூப்பர் மாமா, நல்லா சாப்பிட்டு வரேன். போயிட்டு வரேன் ராகுலு, பை. பேய் கிளம்பி கிளம்பி. நேடி நின்னுகிற வண்டியில ஏறு. எனக்கு தெரியும். நீ போ. உன்னை யார் இப்ப உள்ள இருந்து வெளியே வர சொன்னா? நீ வண்டியில ஏறுற அழக பார்த்து பை சொல்லலாமேன்னு தான். அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. நீ போ. அம்மா அவனை உள்ள போ சொல்லுங்கம்மா. ஐயே, அவ இருந்தா உனக்கு என்ன? நீ பாட்டுல வண்டியில ஏற. அப்படி சொல்லுங்கம்மா. இங்க பாரு பெரிய மண்டை, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் சப்போர்ட், ஃபீமேல் சப்போர்ட் எனக்கு தாண்டி எப்பவுமே. உன் சப்போர்ட் எல்லாம் உள்ள உட்காந்து இருக்குது பெருப்ப. ஐயா கேவலமா சிரிக்காதண்ணா. மூஞ்ச பாரு, அவனுக்கு கோழி பிஷர்ட்டை போட்டிருக்கான். என்ன பண்ணி சொன்ன இப்போ? மானம் போச்சா, மரியாதை போச்சா, மணிமேகலை அசிங்கப்பட்டியா? சே, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள முன்னாடி? ஐயோ, ஒரு உணர்னா நினைப்பாரு. என்னண்ணா எந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டுறீங்க பார்த்தீங்களா நீங்க? சே, உங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. பாருங்கண்ணா எப்படி பேசுறதுக்கு பாருங்கண்ணா. கோழிப்பியா இப்படிலாம் எதனா பொண்ணு பேசுமா? அத்தை, அது எதுவும் தெரியாம சொல்லிட்டேன். இவன் பாருங்க அதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிம்மா அழாத, வண்டியில ஏறி உட்காரு. வைக்காருமா, நீ உக்கார அழகா பாக்கிறதுக்கு தம்ம நான் கூட நிக்கிறேன். உக்காரு. யார் ராகுல் திருப்பி அவ உட்கார்றத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? அவ நார்மலா தானே உட்காருவா. அது சுடிதார் போடும் போது. ஆனா இந்த அம்மா இப்ப ஷேரி கட்டி இருக்கிறாங்கல்ல, அத சாரி கட்டிக்கிட்டு இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வண்டியில கூட்டின்னு போறீங்க. பாருங்க அது என்ன பண்ணணும்னு. அப்படி என்ன பண்ணிடுவா அவ? ஒன்னும் பண்ண மாட்டேங்க, நீங்க நிமிந்து உட்காருங்க. சரி. அம்மா மணி என்ன பண்ற நீ? ஷர்ட் எதுக்கடி இழுக்கிற? நான் தான் சொன்னேன்ல, இப்ப பாருங்க சட்டையை பிடிச்சி இழுத்து, உங்க 2 பட்டனை பிடிங்கி, தலைமுடியெல்லாம் கழிச்சு, காது பிடிச்சி இழுத்து, அப்புறமாட்டு தான் உட்காருவா அவ. ஒழுங்கா உட்கார தெரியாது அந்த நாய்க்கு புடவை கட்டிக்கிட்டு. அம்மா இது வேறையா? கடவுளை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. இவ்வளவு நான் கார்லயே கூட்டிட்டு போயிருப்பேனே. மணி என்ன பண்ற மணி? ஐயோ கடவுளே, மணி ஷர்ட் இழுக்காத. ஐயோ ப்ரோ, பைக் ஆஃப் பண்ணி வைங்க ப்ரோ, முன்னாடி வருது பாருங்க. என் அம்மா எப்படி ஏறி உட்காருது பாருங்களா.
ஏ மணி கொஞ்சம் அடக்கமா தான் வண்டியில ஏறேண்டி. பேலன்ஸ் வேணும்லம்மா, புடவைய கட்டிக்கிட்டு ஏறுறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா? ஐயோ ஏங்க நீங்க ஏங்க மூஞ்சி இப்படி வச்சிருக்கிறீங்க? சிட்ட மாதிரியே வண்டி ஓட்டுங்க. நீ பண்ண வேலைக்கு சிரிச்ச மாதிரி வேற நான் உட்காந்து ஓட்டணுமா வண்டியா? பொடி. ஏன் அப்பெல்லாம் சொல்லாதீங்க, வண்டி ஓடுங்க. கோயிலுக்கு நேரம் ஆகுதுல்ல. சரி போலாம். குட்டு பையே, அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு மசாலா தோசை வாங்கி தரணும்னு. வாங்கி தரேன். ஏன் ராகுல், இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருப்பேன்ல. அது எப்படியே நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் பட வேணாம். அதுக்கு தான் ப்ரோ எதுவும் சொல்லாம இருந்தேன். சொல்லியிருந்தா நீங்க உஷாரா இருப்பீங்கல்ல. பாவி, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. போயிட்டு வரேன் ப்ரோ. வரும்போதே பன் பட்டர் ஜாம் வாங்கி வாங்கண்ணா. அதெல்லாம் வாங்கிட்டு வருவாருடா. உனக்கு எத்தனை வேணும்னு சொல்லு. 2 போதும். அண்ணா நல்லா பெருசா பார்த்து வாங்கி வா. சரி சரி. அப்புறம் அந்த சாக்லேட் கிரீம் எல்லாம் தடவி ஒரு பண்ணி விற்பாங்களே, அதையும் வாங்கினரட்டா? வாங்கி வாடியா. 2 வாங்கி வாதியம். சரி சரி. ஐயா நேரமா வண்டி விடுங்க, கடை கடன் கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி வரலாம். சரி. ஆனா உங்க 2 பேருக்கும் எதிர ஒத்து போதோ இல்லையோ, இதுல நல்லாவே ஒத்து போகுது. சரி நான் கிளம்புறேன். அம்மா போயிட்டு வரேம்மா. அது போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாப்பா. பாப்பாவை பார்த்து கூட்டின்னு போப்பா. சரிங்கம்மா. டாட்டா ப்ரோ. பார்த்து போயிட்டு வாங்க. அப்பப்போ வண்டியில திரும்பி பார்த்துக்கோங்க. உருண்டை வண்டியில தான் உட்காந்துருக்கா இல்லைங்கன்னா உருண்டு போயிடுச்சான்னு. செம்ம ராகுல், சூப்பர். சூப்பர் பேரு உருண்டை. ஏய் என்னடா நீ கூட அப்படி பேசுற? நல்லா இருக்குல்லம்மா. உருண்டை மணி மேகலை. போச்சு போச்சு. இருந்த கொஞ்சம் நஞ்சம் மானமும் போச்சு. மணிமேகலை. டே நாயா, நீ இருக்கிறியா? பண்ணாடா வேணா உனக்கு பண்ணு. இருடா, நாய்ப்பி எடுத்துன்னு வந்து தர உனக்கு, தின்னு. சீ, போச்சு. ஐயோ, ஃபோனை எடு சந்தோஷ், ஃபோனை எடு. ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற? ஃபோனை எடு. ரிங்க போட்டுன்னு போய்கிட்டு இருக்கு. ஐயோ. The number you have dialed is currently busy. Please try later. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஃபோனை கட் பண்ணிட்டான். ஏய் சௌமியா, என்னடி அவன் ஃபோன் அட்டன் பண்ணானா இல்லையா? இல்லடி, ஒரு முறை கூட என் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு அப்படியே ஏய் நீ என்ன, நான் கனவுல பார்த்து அதே ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஆமா, நீ இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா அவன் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கணும்ல. ஏன் அட்டன் பண்ணல? ஏன் அட்டன் பண்ணலன்னு கேட்குறேன். முதல்ல இந்த பக்கமாக வந்து நில்றி, இந்த பக்கமாக வந்து நில்லு. நீ இந்த பக்கமாக தான் என் கனவுல நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்படிக்க வந்து நில்லு. நான் அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், எடுப்பான். சௌமியா, பைத்தியம் மாரி பண்ணாத சௌமியா, பயமா இருக்கு. யாரடி பைத்தியங்கிற? அறிவு கட்ட பைத்தியக்காரி. நீ தாண்டி பைத்தியக்காரி. உன்னால தாண்டி என் கடவுளை கலைஞ்சது. இல்லைன்னு விஷய அட்லீஸ்ட் அது கிஸ்ஸாவது கம்ப்ளீட் ஆயிருக்கும். எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். உன்னை யாரடி குறுக்கில் வர சொல்லுது? சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி குறுக்கில் வந்ததும் இல்லாம எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்ப பாரு அவன் ஃபோனை கூட எடுக்க மாட்டான். நீ கனவை கண்டுக்கிட்டு உளறிக்கிட்டு இருந்த, உன்னை எழுப்பி விட்டான் பாத்தியா? என்ன சொல்லணும்? சரி சரி, கவலைப்படாத. ஃபோன் அட்டன் பண்ணுவான். அவன் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானோ இல்லை கிளம்பிக்கிட்டு இருப்பானோ. வெயிட் பண்ணு, மணி 8:30 தானே ஆகுது. வெயிட் பண்ணு. இப்படி நீ தெளிவாக பேசுறதுனால தாண்டி தப்பிக்கிற. இல்லைன்னு வெயி உன்னையெல்லாம் அப்படியே கழுத்து நிறுச்சி கொண்டு இருப்பேன். சரி விடு, நீ சொன்னது கரெக்டு தான். நான் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் கழிச்சு அவனுக்கு கால் பண்ணுறேன். ஆனால் அவன் மட்டும் அப்போ அட்டன் பண்ணல, உன் ஆஃபீஸ் தேடி வந்து உன்னை அடிப்பேன். சரி சௌமியா, சரி அப்போ நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகுது. கிளம்பு. எஸ்கேப் ஆயிட்டேன்டா சாமி. கிளம்பிட்டாளா? கனவுலையும் இதே மாதிரி தானே கிளம்பி போனா. அதுக்கப்புறமாட்டி தானே நான் சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணேன். அப்போ அவன் அட்டன் பண்ணால. சரி இப்போ ஃபோன் பண்ணி பார்ப்போம். அட்டன் பண்ணுவான், கண்டிப்பாக பண்ணுவான், அட்டன் பண்ணுவான். என்ன உங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? யார் பண்றா? இப்போ நான் எனக்கு வர ஃபோன் கால்ஸை கூட உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? அதெல்லாம் வேணாம். ஆனா சௌமியா தான் பண்றேன். நினைச்சேன் அப்பவே. சரி அட்டன் பண்ணல. நந்தினி, இதனாலதான் உன்னை நான் சின்ன பொண்ணுங்கிறேன், புரியுதா? குழந்த மாதிரிலாம் என்கிட்ட கேள்வி கேட்டுன்னு இருக்காது, சரியா? ஃபோன் அட்டன் பண்ணலன்னா அட்டன் பண்ணல தான், சரியா? ஏன் பண்ணல, அட்டன் பண்ண மாட்டியா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காது. போயிட்டு பூவை வச்சுக்கிட்டு கிளம்பு. ரொம்ப பேசாதீங்கன்னா. அத நீயே உனக்கு சொல்லிக்க என்ன? அத்தை இங்க பாருங்க, அத்தை இவள ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு பூவை வச்சு விடுங்க அத்தை. வரேன்ப்பா, அதுக்கு தான் இவளை கூப்பிடலான்னு வந்தேன். உன்னதான் கூப்பிட வந்தாங்களாம். போயிட்டு பூவை வச்சுக்க போ. கையில வளையல் கூட போடல. ஏன் நந்தினி இப்படி இருக்கிற? வளையல் எல்லாம் போட மாட்டியா? அது எனக்கு தெரியும்ண்ணா. ஏய் வாயை பேசிக்கிட்டு இருக்காதவா. அந்த வரமா போடி, எதாவது கூப்பிடுறாங்களே. இருங்க உங்களை அப்புறமா வச்சுக்க. யாரு வேணாம்னா? யோ அப்பன்னா அப்படி பேசுற, இப்ப என்னன்னா இப்படி பேசுற. என்ன நினைச்சுனுக்குறா? இந்த மாதிரியா ஒழுங்கா பேச சொல்லிட்டேன். நான் ஒழுங்கா தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா எதுக்கடி என்கிட்ட நின்று வாயாடிக்கிட்டு இருக்க? போயாண்டி, போயிட்டு பூவை வச்சுக்கிட்டு போ. கையில வளையல போடு போ. போறேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் அவ போனெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது. நந்தினி. சரி போறேன்.
இந்த சௌமியா விஷயத்துல நந்தினி ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. சீக்கிரமா சௌமியாக்கு ஒரு எண்டு கார்டு போட்டே ஆகணும். என் டார்லிங் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறது நல்லதுக்கு இல்லை. சரி, சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறா சந்தோஷம் அவளுக்கு. பார்த்து போயிட்டு வாங்க மைசன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. சரிங்கப்பா. மாப்பிள்ள என்னங்க மாமா? என்னமோ நேத்து என் பொண்ணை கூட்டிக்கின்னு எங்கேயோ லாங் டிரைவ் போகணும்னு சொன்னியப்பா, இந்த வண்டியில தான் போறியா? ஆமா மாமா. ஏன் கேக்குறீங்க? ஒன்னும் இல்லப்பா, போயிட்டு வா. ஒன்னும் இல்லையா? உண்மையாவே வா. ஆமாண்டா, ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னா ஏன் இந்த வண்டியிலயா போறேன்னு கேட்டீங்க? திட்டு வாங்க போறாரு. சும்மா தாண்டா கேட்டேன். ஏன் சும்மா கேட்டீங்க மாமா? ஏய், என்னடா பிரச்சனை உனக்கு? சும்மா நொய்னா வண்டி ஏறா. சாரி மாமா, இந்த கிளம்புறேன். போயிட்டு வரேன்ப்பா. அம்மா போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரேன். டாடா சந்தோஷ், பார்த்து போயிட்டு வா. பத்திரம்ப்பா. சரிங்கம்மா. சரிங்க அத்தை. சிரிக்கிறாளே. சரி, நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் பாய். எவ்வளவு நேரம்டா பாய் சொல்லுவேன்? வண்டி ஏறா. சரிங்க மாமா, கிளம்புறேன். சும்மா சும்மா கத்தாதீங்க. போயிட்டு வரப்பா. பாய் சொல்லுங்க. பாய்டா. மாமா நீங்க? ஏய், செம்மையா கடுப்பு ஏத்துறாடா நீ. என்ன வண்டி ஏறான்னு? சரிங்க மாமா, இதே நான் பாய் எடுத்துக்கிறேன். சும்மா கத்தாதீங்க, நான் கிளம்புறேன். நந்தினி வாடி. பாவண்டா என் புள்ள, ரொம்ப மிரட்டாதரா. பாடடி, அவனையெல்லாம் அப்படித்தான்டா மிரட்டணும். பார்த்தல எவ்வளவு கேள்வி கேட்கறான். நீ என்ன எவ்வளவு கேள்வி கேட்கறான்? அப்ப என் பொண்ணு எவ்வளவு கேள்வி கேட்பான்? அப்படியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். அப்படியே கேட்டா மட்டும் நீ எப்படி இப்ப மிரட்டின அந்த மாதிரி உன் பொண்ணு மிரட்ட போறா? அவ்வளவுதானடா. என்ன, என் பொண்ணு நான் சிங்க கூட்டியாட்டல வளர்த்துட்டு இருக்கேன். நல்லா கேட்பா. ஆமாம்மா, ரொம்ப தான் பெருமை. என் பாடிய ரொம்ப சலிச்சுக்காத. ச்சே, ஃபோனே அட்டன் பண்ணி தொலைய மாட்டேங்கிறான். மெசேஜ் அனுப்புனா அதையும் பார்க்கல, வாய்ஸ் நோட் அனுப்புனா அதையும் பார்க்கல. ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரில. ரொம்ப பிஸியாக இருக்கான் போல் நந்தினியோட பத்திரிக்கை எடுக்கிறதுல. கடவுளே, என்ன பண்ணுறது? கனவுல நடந்த மாதிரி கொஞ்சமாவது நடக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒன்றும் நடக்காமல் போயிடுச்சு. கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே. அவனுக்காக தானே பிளான் எல்லாம் பண்ணி வயிறு வலி ட்ராமாவெல்லாம் போட்டு லீவெல்லாம் போட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கேன். இது இப்போ ரெடியாகி இருக்கிறது கூட அவனுக்காக தானே. ஆனால் அவனே வரலன்னா ஐயோ, மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த நந்தினி கூட இருந்துக்கிட்டே ஃபோன் அட்டன் பண்ணாதன்னு சொல்லியிருப்பாளோ? அதனால தான் சந்தோஷ் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். ஏன்னா நேற்று நைட்டு வரைக்கும் என்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான். நான் முடிஞ்சா உன்னை வந்து பார்க்குறேன்னெல்லாம் சொன்னானே. இப்போ ஃபோன் அட்டன் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அவள் தான் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாள். ஆனால் அந்த நந்தினி இருக்காளே, அவளை சும்மாவே விடக்கூடாது. சரி, எப்படியோ ஒன்று. ஆனால் இன்னைக்கு என் நாள் வீணாக போச்சு. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அவனுக்காக தான் எல்லாம் பண்ணேன். இப்போ எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி சரி, சண்டே கெட் டுகெதர் பார்ட்டி வச்சுருக்கோம்ல, அன்றைக்கி பார்த்துக்கலாம். அன்றைக்கி சந்தோஷ்க்கு எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது. வெளியே போனோம் அது இதுன்னு. அன்றைக்கி தன்னாலே இங்கே வருவான். அன்றைக்கி கவனிச்சிக்கிறேன் நான் அவனை.